வணக்கம் மக்களே. தமிழகத்தில் நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். பாமக நிறுவனர் ராமதாஸ் சி.வி. சண்முகம் திடீர் சந்திப்பு. இதுதான் காரணம். வெளியான தகவல். பாமக கட்சியில் ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் இடையே அதிகார மோதல் போக்கு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. தொடர்ந்து ராமதாஸ் அன்புமணி மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அரசியல்களை அதிர வைத்தார். இதனைத் தொடர்ந்து அன்புமணி தனது ஆதரவாளர்களுடன் பாமக பொதுக்குழு கூட்டத்தை நடத்தினார். அப்போது 2026 வரை பாமக தலைவராக அன்புமணி நீடிப்பார் என்றும், கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட வடிவேல் ராவணன், திலகபாமா, கே. பாலு உள்ளிட்ட நிர்வாகிகள் அனைவரும் அவர்களுடைய பொறுப்பில் இருப்பார்கள் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதனால் ஆவேசம் அடைந்த ராமதாஸ் தன்னிடம் தான் 90% பாமகவினர் உள்ளதாக கூறி பொதுக்குழு கூட்டத்தை நடத்தினார். அப்போது அன்புமணிக்கு எதிராக ஒழுங்கு குழு நடவடிக்கையின் பேரில் 16 குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் இதற்கு பதிலளிக்க 10 நாட்கள் கெடு விதிக்கப்பட்டிருந்த நிலையில் அன்புமணி தரப்பிலிருந்து எந்தவிதமான பதிலும் அளிக்காததால் அன்புமணியை கட்சியிலிருந்து நீக்கி உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து அன்புமணி தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். இந்த சூழலில் கட்சியின் சின்னத்தை அன்புமணி பயன்படுத்தக்கூடாது என்று மனுவை சென்னை உயர்நீதிமன்றத்தில் கேவியட் மனு தாக்கல் செய்திருந்தார். இதனைத் தொடர்ந்து அன்புமணிக்கும் ராமதாசுக்கும் இடையே அதிகார மோதல் போக்கு உச்சமடைந்து வந்தது. மேலும் பாமக யாருடைய தலைமையில் செயல்படுகிறது என்ற குழப்பம் கட்சி தொண்டர்களிடையே ஏற்பட்டது. இந்த நிலையில் பாமக அன்புமணி தலைமையில் தான் செயல்படுகிறது என்பதை உறுதிப்படுத்தும் விதமாக தேர்தல் ஆணையம் கடிதம் அனுப்பியதாக அன்புமணியின் ஆதரவாளரும் பாமக வழக்கறிஞரும் பாலு விளக்கம் அளித்திருந்தார். இதற்கு ராமதாஸ் தரப்பில் கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. மேலும் அன்புமணி முறைகேடு செய்து பாமக அலுவலகத்தின் முகவரியை மாற்றி கடிதத்தை அனுப்பியதாக பரபரப்பு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. மேலும் அன்புமணி தரப்பிலிருந்து ராமதாசுக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக கூறி தீர்ப்பு அளிக்க வேண்டும் என தலைமைச் செயலகத்தில் மனு அளிக்கப்பட்டது. பாமகவில் ஏற்பட்ட உட்கட்சி மோதலால் சட்டமன்ற தேர்தலில் பின்னடைவை ஏற்படுத்தும் என்று அரசியல் கட்சிகள் கருத்து தெரிவித்து வருகின்றன. மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் பாமக சட்டமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி வைத்துக் கொள்வது குறித்து இதுவரை எந்தவித அதிகாரப்பூர்வ தகவல்களும் தெரிவிக்காமல் மௌனம் காத்து வருகிறது. இந்த சூழலில் விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் உள்ள பாமக நிறுவனர் ராமதாசுடன் அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் சந்தித்து பேசியுள்ளார். இந்த சந்திப்பின் போது சி.வி. சண்முகத்தின் அண்ணன் ராதாகிருஷ்ணனின் மகன் திருமண அழைப்பிதழ் வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. கடந்த வாரம் ஜே.பி. நட்டாவை நயினார் நாகேந்திரன் சந்தித்த போது பேசினார். அப்போது கூட்டணி கட்சிகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து கூட்டணி பேச்சுவார்த்தையை நயினார் நாகேந்திரன் தமிழகத்தில் தொடங்க உள்ள நிலையில் சி.வி. சண்முகம் ராமதாஸை சந்தித்து பேசியிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.